ஹலோ மக்களே, ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு டிகிரியை கம்ப்ளீட்டாக ப்ராப்பராக முடித்து ஒரு வேலை வாங்குறதுன்றது இவ்வளோ பெரிய விஷயமா இருக்குது. எந்த ஒரு வேலையாக இருக்கட்டும், இப்போ போட்டித் தேர்வு இல்லாமல் ஒரு வேலை கிடைக்கிறது இல்லை. இதே ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் நீங்கள் 8th முடிச்சிருக்கீங்களா, டென்த்து முடிச்சிருக்கீங்களா, இந்தாங்க வேலை அப்படின்னு சொல்லி தூக்கி கொடுத்துட்டே இருப்பாங்க. இப்போ அப்படி கிடையாது, எல்லாருமே படிச்சிருக்கோம். ஸோ ஓவர் காம்படிஷன், இதுக்கு இடையில் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வேறு அது வந்தனால எத்தனையோ லட்சம் மக்களுக்கு வந்து இப்போ வேலை இல்லாமல் இருக்குது. இப்படி ஒரு கடுமையான போட்டி சூழலில் தன்னோட திறமையை மட்டுமே வச்சு ஒரு இளைஞன் 21 வயது, வருஷம் 2.5 கோடி சம்பளங்கிறது மிக மிக அசாத்தியமான ஒரு விஷயம். ஆனால் அதை சாத்தியமாக்கியிருக்காரு. அவர் வேறு யாரில், எட்வர்ட் நாதன் பர்கீஸ். இவர் ஒரு ஐஐடி ஹைதராபாத்தில் ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட். ஸோ படிச்சுட்டு இருக்கும்போதே இவருக்கு இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு. இதுக்கான பின்னணி, இதோட காரணம் என்னென்னு அந்த ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கேட்டப்போ அவர் சொன்னார், நான் வந்து ஒரு இன்ஜினியர் ஃபேமிலியிருந்து தான் வந்திருக்கேன். என்னோடய பேரண்ட்ஸ் 2 பேருமே இன்ஜினியர் தான். ஸோ சின்ன வயசுலேருந்தே எனக்கு ஒரு டெக்னாலஜி, இப்போ இன்ஜினியர் மேலே ஒரு ஆர்வம் எப்பவுமே எனக்கு இருந்துகிட்டே இருந்தது. அது இல்லாமல் ஒரு ஐஐடி ஹைதராபாத்தில் ஒரு காலேஜ் ஒரு சீட் கிடைக்கிறது வந்துட்டு அவ்வளோ பெரிய விஷயம். அது சாதாரண விஷயம் கிடையாது. ஸோ ஜேடபிள்யூ அப்படின்ற எக்ஸாம் வந்துட்டு 2 எக்ஸாமில் வந்து அவர் கிளியர் பண்ணியிருக்காரு. அதனால் அந்த யூனிவர்சிட்டியில் வந்து அவருக்கு வந்து படிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிது. ஸோ காலேஜ் ஸ்டார்டிங்கில் இருந்தே அவருக்கு வந்து இந்த கம்ப்யூட்டர் மேலே ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டு, அந்த ப்ரோக்ராமிங் அதெல்லாம் கற்றுக்க ரொம்பவே ஆர்வமாக ரொம்பவே எஃபோர்ட் போட்டு கற்றுக்கிட்டாரு. ஸோ ஸ்டார்டிங்கில் அவர் சின்ன சின்ன தவறு செஞ்சு அந்த ப்ரோக்ராமிங்லாம் கற்றுக்கிட்டாரு. பட் நல்லா கற்றுக்கிட்டாங்க. அது போக இந்த இந்தியா லெவலில் ப்ரோக்ராமிங் காம்படிஷன் இந்த மாதிரிலாம் வச்சு நல்லா பார்ட்டிசிபேட் பண்ணிப்பார், நல்லா வின் பண்ணுவாங்க. அது போக டாப் 100 ப்ரோக்ராமர் இந்தியா லெவலில் இவங்களும் செலக்ட் ஆகியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி குவாலிட்டிஸ்லாம் அவர் நிறையவே வளர்த்துக்கிட்டாரு. ஸோ இப்போ ரீசெண்டாக நெதர்லாண்ட்லேருந்து ஒரு இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராம் வந்தது. அதில் ஐஐடி ஹைதராபாத்லேருந்து 2 பேர் செலக்ட் ஆகினாங்க. அதில் இவரும் ஒன்று. ஸோ இவருக்கு இப்போ அந்த வேலை உறுதியாக அவங்களுக்கு வந்து கிடச்சிருக்கு. அந்த ப்ரோக்ராமிங் அந்த ட்ரைனிங்கில் நல்லாவே பார்ட்டிசிபேட் பண்ணிக்கிட்டனால இவருக்கு வந்து வேலைக்கு வந்து இப்போ கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. ஸோ தன்னோட திறமையை மட்டுமே வைத்தும் இப்போ பெரிய பெரிய லெவலில் நம்ம வேலை வாய்ப்பு வாங்கலாம் அப்படிங்கிறது இவர் நிரூபித்து காட்டியிருக்காரு. ஸோ நம்மளாலேயும் எல்லாம் முடியும். அதுக்கான தகுதியை நம்ம வளர்த்துக்கணும். சின்ன வயசுலேருந்தே அதோட ஆர்வத்தை நம்ம உணர்ந்து நம்ம என்ன ஆக போகிறோம் அப்படிங்கிற அந்த ஆர்வத்தை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அதில் முழுமையான ஈடுபாட்டோட எய்மோட நம்ம இருந்துகிட்டே இருந்தோம்னா கண்டிப்பாக நம்ம கனவும் ஒரு நாள் நினைவாகும். ஒரு எய்மை ஃபிக்ஸ் பண்ணி நம்ம அதுவே ஃபோக்கஸாக இருந்தோம்னா கண்டிப்பாக எப்பயுமே நம்மளோட கனவுகள் வந்து நினைவாகும். அதுக்கு இந்த யூனிவர்ஸ் நமக்கு ஹெல்ப் பண்ணும். கடவுளோட ஆசீர்வாதமும் நமக்கு கிடைக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். ஒரு லைக் பண்ணிடுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.